ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்களோட தோட்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு செடியாக நட்டு வளர்த்துட்டு வரோம். அதில் இப்போ நீங்கள் முதல்ல பார்க்குறது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி. ஆமாங்க, இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ தான் நாங்கள் இது வெறும் குச்சியாக எங்களோட ரிலேஷன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வச்சோம். அது பாருங்கள், இப்போ குட்டி குட்டியாக கிளையெல்லாம் விட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் குட்டி செடியாக இருக்குது. அடுத்து இன்னொரு செடியை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ். ரோஸ் நாங்கள் வச்சு ஒரு 5-6 பூ இதிலேருந்து பறிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய மொட்டு இதில் விட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு இருக்கா. ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு, அடுத்து இங்கே ஒரு மொட்டு, இங்கே ஒரு மொட்டு, இந்த மாதிரி நிறைய மொட்டு இந்த செடியில் இப்போ தான் விட்டுருக்கு. இதுவுமே நாங்கள் இப்போ வச்சு ஒரு மாதம் அவ்வளவுதான் ஆகியிருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே இது சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு. வெறும் தண்ணி மட்டும்தான் இப்போதைக்கு நாங்கள் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். வேறு எந்த ஒரு உரமும் இன்னும் போடலை. வாங்கிட்டு ஒரு 1 மந்த் இருக்கும். அதில் ஒரு 5 பூ பறிச்சிருக்கோம், 5-6 பூ பறிச்சிருப்போம், அவ்வளவுதான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளவு மொட்டு இதில் சூப்பராக விட்டுருக்கு. எப்படியும் நெக்ஸ்ட் வீக்கில் இதெல்லாமே பூக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பூத்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சூப்பராக பாருங்கள் எவ்வளவு மொட்டுன்னு, கிளியராக தெரியுதா உங்களுக்கு? மொட்டு நிறைய விட்டுருக்கு. இது என்ன ரோஸ் செடி அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் சூப்பராக இருக்கும். ரெட் கலர் தான், பட் என்ன வெரைட்டி அப்படிங்கிறது எங்களுக்கு கிளியராக தெரியலை. சூப்பராக இருக்குல்ல. அடுத்த செடி நம்ம பார்க்கலாமா? ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே இங்கே வந்தோம்னா இது பாகற்காய். பாகற்காய் 2 செடி நாங்கள் வச்சுருக்கோம். இது எப்படின்னா, நாங்கள் பாகற்காய் மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு ஸோ சமையலுக்காக வாங்கிட்டு வந்த பாகற்காய். அதில் இருக்கக்கூடிய விதை 2 மட்டும் நான் தான் இதில் புதைச்சி வச்சேன். அது இவ்வளோ அழகாக க்ரோத் ஆகி வந்திருக்கு பாருங்கள். 2 செடி, இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. இது கொஞ்சம் ஸ்லோவாக வளருது, ஆனால் இது கொஞ்சம் ஸ்பீடாக வளர்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 பாகற்காய் செடி நம்ம வீட்டில் இருக்குது. ரொம்ப சூப்பராக ஒன்று க்ரோத் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒன்று கொஞ்சம் ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகுது. அடுத்து நம்ம வச்சுருக்க செடி என்னென்னு பார்த்துடலாமா? அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இதில் நம்ம வச்சுருக்கிறது புதினா. புதினாவும் நம்ம சமையலுக்கு வாங்கிட்டு வந்தது. அதில் இருக்கக்கூடிய அந்த காம்பை மட்டும் நட்டு வச்சு அதுவுமே சூப்பராக க்ரோத் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. இது இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நட்டு வச்சது. ஸோ அதுலேயுமே பாருங்கள், அப்படி சைடு எல்லாமே தளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. சூப்பராக இருக்குல்ல புதினா? புதினாவும் நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம வளர்த்துட்டு வரோம். அடுத்தபடி இங்கே பார்த்திங்கன்னா செவ்வந்தி. இது என்ன செவ்வந்தின்னு பார்த்திங்கன்னா எல்லோ கலர், மஞ்சள் கலர் செவ்வந்தி. ஸோ இது நட்டு ஒரு 10 நாள் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். ஆனால் இதோட க்ரோத்துமே சூப்பராக இருக்கும். நல்லா தள்ளன்னு வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ மழை சீசன் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதால வெயில் கொஞ்சம் தணிஞ்சிருக்கு. அதனால் சூப்பராக செடி எல்லாமே நல்லாவே க்ரோத் ஆகுது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டைமில் இந்த மாதிரி செடிகள் வச்சிங்கன்னா சூப்பராக க்ரோத் ஆகி வரும். இது மஞ்சள் கலர் செவ்வந்தி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் செவ்வந்தியும் மஞ்சள் கலர் செவ்வந்தியும். இது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம நட்டு வச்சுருக்கு. இது நல்லாவே சூப்பரான கிளை தான் நமக்கு கிடச்சிது. ஸோ நம்ம நேற்று ரிசப்ஷன் போயிருந்தோம். அந்த ரிசப்ஷனில் டெக்கரேஷனுக்கு இது வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க. அங்கே இருந்து நம்ம பிடுங்கிட்டு இப்போ நட்டு வச்சுருக்கோம். இது கண்டிப்பாக தளிர் விட்டு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்கோம். எல்லாமே கொஞ்சம் முத்தின கிளையாக தான் இருந்துச்சு. ஸோ பாருங்கள், தண்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா பெரிய பெரிய தண்டு. அதனால் இது நல்லா க்ரோத் ஆகி வரும் அப்படிங்கிறதால நம்ம வச்சுருக்கோம். இது ஒரு 10 டேஸ் இல்லை 15 டேஸ் கழித்து இதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம இன்னும் ஒரு சில செடிகள் வெளியில் வச்சுருக்கோம். ஸோ இந்த செடி மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே நாம் நட்டு வச்சுருக்கோம். அடுத்து வீட்டுக்கு வெளியில் நம்ம கொஞ்சம் செடிகள் வச்சுருக்கோம், அதையும் நாம் பார்த்துடலாம். அடுத்து இது புடலங்காய் கொடி.
புடலங்காய் கொடியுமே நம்ம வீட்டில் இருந்த ஒரு விதை. சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இதுதான். அதாவது நாங்கள் சமையலுக்கு வாங்கிட்டு வந்து புடலங்காயோட கொஞ்சம் முத்தின விதையாக ஒரு விதை எடுத்து இதில் போட்டேன். அது வந்து சூப்பராக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதுவுமே இப்போ ஒரு 15 டேஸ் இருக்கும், சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. பார்த்திங்களா, இது வந்து புடலங்காய் கொடி. அடுத்து நம்ம என்ன செடி வச்சுருக்கோம் அப்படின்னு இப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து டேபிள் ரோஸ். இதில் வந்து ஒரு 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து பிங்க் கலர், டார்க் பிங்க் கலர் இந்த டேபிள் ரோஸ் வந்து. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ஒன்று இருக்குது, அடுத்து வந்து ஒயிட் கலர் ஒன்று. ஸோ 3 டேபிள் ரோஸ் வந்து நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். இதுவும் சூப்பராக இருக்கும். காலையில் ஒரு 10 o'clock வந்து நல்லாவே மலர்ந்துருக்கும். அடுத்து அப்படியே இங்கேருந்து இது பக்கத்தில் பாருங்கள், இது வந்து கற்றாழை. 3 கற்றாழை வச்சுருக்கோம். கற்றாழை எல்லார் வீடுகள்லையும் வைக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றாழை வச்சோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய கந்திஷ்டி எல்லாம் போகும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். ஸோ அதுக்காக வச்சுருக்கோம். அது பக்கத்துலேயே ஒரு அழகு செடி, இதுவுமே டேபிள் ரோஸ். மார்னிங் 10 o'clock சூப்பராக பூத்திருக்கும், ரெட் கலர். அப்படி அங்கேருந்து இங்கே வந்தோம்னா இங்கேயுமே பாருங்கள் அந்த மாதிரி ரெட் கலர் டேபிள் ரோஸ் வந்து நாங்கள் நிறைய வச்சுருக்கோம். அடுத்து நித்திய கல்யாணி. ஸோ இது வந்து என்னோடய பாப்பா வச்ச செடி நித்திய கல்யாணி. இதுவும் சூப்பராக க்ரோத் ஆகிட்டு வருது. இது வந்து என்னோடய பாப்பா வச்ச நித்திய கல்யாணி செடி, சூப்பராக க்ரோத் ஆகுது. இதை பாருங்கள், மார்னிங் 10 o'clock நிறைய மொட்டு இருக்குது பாருங்கள். நாளைக்கு காமிக்கிறேன், சூப்பராக மலர்ந்துருக்கும். அடுத்து இதில் வந்து கருவேப்பிலை வச்சுருக்கோம். ஸோ கருவேப்பிலை இப்போ தான் துளிர் விட்டு சூப்பராக அவங்களும் வந்துட்டுருக்காங்க. கருவேப்பிலை செடி வச்சுருக்கோம். அடுத்து அது பக்கத்துலேயே நாங்கள் வந்து என்ன செடி வச்சுருக்கோன்னு பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளியும் சும்மா ஒரு சின்ன கிளை தான் வச்சுருந்தோம். ஸோ அதுவும் சூப்பராக தழுத்து வந்துட்டுருக்கு, நல்லாவே க்ரோத். அடுத்து இது வந்து மேரிகோல்டு. எங்கள் ஊரில் பந்து பூன்னு சொல்லுவாங்க, ஸோ துளுக்கமல்லி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அது இதில் ஒன்று இருக்குது, இது நிறைய இடத்துல இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முல்லைப்பூ, லில்லி பாருங்கள், நிறைய மொட்டு இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் வந்து 150க்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது வச்சு ஒரு 2 month இருக்கும். சூப்பராக பாருங்கள், சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு, நிறைய மொட்டு இருக்கும் பாருங்கள். நிறைய மொட்டு, நிறைய பூவெல்லாம் பாருங்கள். சூப்பராக வளர்ந்துட்டு வருது. இதுவும் வச்சு ஒரு 2 month இருக்கும். நர்சரியிலேருந்து 150க்கு வாங்கிட்டு வந்தோம். அடுத்து அப்படியே அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா இதில் வந்து ஒரு செவ்வந்தி வச்சுருந்தோம், க்ரோத் ஆகுமான்னு தெரியலை. அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து பப்பாளி. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்ட நாட்டு பப்பாளி எவ்வளோ அழகாக க்ரோத் ஆகுது பாருங்கள். பப்பாளி விதை தான் போட்டது, கொச்சான்னு வளர்ந்துருக்கு. நாட்டு பப்பாளி விதையிலேருந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, சூப்பராக இருக்கா க்ரோத்து. அடுத்து அப்டேட் கொடுக்குறேன் இதை பற்றி. அடுத்து இது வந்து மஞ்சள் கலர் செவ்வந்தி, இதுவுமே சூப்பராக வளர்ந்து வருது. இது வச்சு ஒரு 1 month இருக்கும். சூப்பராக இவங்க வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. அது பக்கத்துலேயே பாருங்கள் மேரிகோல்டு. ஸோ மேரிகோல்டு இதுவும் நாங்கள் விதை தான் போட்டோம், அதுவும் சூப்பராக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அது பக்கத்தில் பாருங்கள் மல்லிச்செடி, 2 மொட்டு இருக்குது. இது வச்சும் 1 month ஆகுது. இது வந்து நாங்கள் 50 rupeesக்கு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இங்கே கூட ஒரு 3 மொட்டு இருக்குது. அப்புறம் பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு மேரிகோல்டு. ஸோ மேரிகோல்டு நாங்கள் வந்து நிறைய இடத்துல போட்டிருந்தோம். இங்கேயும் ஒரு கண் வளர்ந்துருக்கு, அழகாக இருக்குது. காற்றுக்கு சூப்பராக ஆடுது பாருங்கள். அப்புறம் அது பக்கத்தில் வந்து இங்கே வந்து ஒரு இலை புதைச்சி வச்சுருக்கோம். இது பேர் வந்து மேஜிக் இலை. இதிலேருந்து உங்களுக்கு தெரியுதா, குட்டியாக ஒரு கண் இங்கே வளர்ந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். இலையை புதைச்சி வச்சாலே போதும். இது வந்து ரணகல்லி.
ஸோ இலை புதைச்சி வச்சாலே போதும், அதுலேருந்து கண் வளர ஆரம்பிச்சிரும். இது பற்றி நான் உங்களுக்கு சீக்கிரம் அப்டேட் கொடுக்குறேன். அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா ரோஸ். இது வந்து பிங்க் கலர் நாட்டு ரோஸ். இது வந்து 60 ருபீஸ்க்கு நர்சரியில் வாங்கினது. சூப்பராக க்ரோத் ஆகுது. இப்போ தான் இது வச்சு ஒரு 10 டேஸ் இருக்கும் பாருங்கள். இலையெல்லாம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக விட்டுட்டு வருது. சூப்பராக இருக்குல்ல. அடுத்து இதுவும் டேபிள் ரோஸ் தான். ஸோ பாருங்கள், இவங்கெல்லாம் இப்போ தான் தழுத்து வந்துட்டுருக்காங்க. இது வந்து 1 வீக் பிஃபோர் வச்சது. பிங்க் கலர், எல்லாமே பிங்க் கலர் தான். அப்படியே இங்கேருந்து பாருங்கள், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம். ஸோ இந்த கொஞ்சம் வச்சுருக்கோமா, இதெல்லாமே வெளியில் வச்சுருக்கோம்.